ஏய், வீட்டு ஓனர் வேற வீட்டு காசை கேட்டு இன்னைக்கு வர போறான்டா. என்னடா பண்ண போறோம்? வேற வழியிலடா, வீட்டுல இருக்க பொருள் எடுத்து வித்தாண்டா வாடகை கொடுக்க முடியும். ஆமாண்டா, அதான்டா கரெக்டா இருக்கும். டேய், வேற வழி இல்லடா. நம்ம வீட்டுல ஏதாச்சும் விற்கிற மாதிரி பொருள் இருக்கான்னு தேடி பார்ப்போம். ஏதாச்சும் கிடைச்சாலும் கிடைக்கும். டேய், நீ அந்த பக்கம் போடா, நீ இந்த பக்கம் போடா. என்ன பொருள் இருக்கு விற்கிறதுக்கு இந்த வீட்டில்? என்னது இது? சாதாரண டம்ளரு. நான் கூட என்னமோ தங்க கிளாஸா இருக்கும்னு நினைச்சா சாதாரண டம்ளரு. உள்ளே எவ்வளோ தேடி பார்த்தோம்டா, ஒண்ணுமே இல்லடா. எனக்கு வெறும் சாதாரண டம்ளர் தான்டா கிடைச்சிருக்கு. இது 5 பைசா கூட தேராதுடா. வணக்கம். என்ன, இதுல இருந்து ஒரு குரல் கேக்குது. இப்படி என்னடா குறவு கிடைச்சு? உங்களுக்கு 3 வரங்கள் தரப்படும். நீங்கள் கேட்கும் வரம் உங்களுக்கு பதில் உங்கள் அருகில் உள்ள நபருக்கு போய் சேரும். இதில் கண்டிஷன் என்னவென்றால், இதில் வெறும் 3 வரங்கள் மட்டும் தரப்படும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அமையும். இந்த 3 வரம் முடிந்தவுடன் இது சாதாரண டம்ளராக மாறிவிடும். இந்த வாய்ப்பை தவறான வழியில் பயன்படுத்த வேண்டாம். கேட்டது போதும், காதுக்குள் ஈ போயிட போது பார்த்துக்கோ. டேய், இதெல்லாம் பொய்யா இருக்கும்டா. உள்ள ஏதாச்சும் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்கடா. இருடா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு 10 ரூபா வேணும். ஐ ஜாலி ஜாலி, 10 ரூபா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சீட்டிங்டா. இதெல்லாம் போங்காட்டம்டா. குர்ரா, இப்ப நான் கேக்குறேன்டா. எனக்கு இப்போ ஒரு ஐபோன் வேணும். ஐபோன் எனக்கு கிடைச்சிருக்கு. ப்ளீஸ்டா எனக்கு தாடா. நான் தான்டா கேட்டேன். முடியாதுடா, நான் என் ஆளுக்கிட்ட வீடியோ கால் பேச இது தேவைப்படும்டா. இது எனக்குதே. இப்ப நான் கேட்க போறதாண்டா கடைசி வரும். டேய், 10 கோடி கேளு, ஆளுக்கு 50 வச்சுப்போண்டா. அதெல்லாம் முடியாதுடா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்டா. ஏய் ப்ளீஸ்டா கெஞ்சி கேக்குறேன்டா. டேய் தர மாட்டியா? எனக்கு 10 கோடியெல்லாம் வேண்டாம்டா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்டா. ஐயோ போச்சுடா, வீட்டுக்கு வந்துட்டான்டா. டேய், வேமா ஏதாச்சும் பண்றா, வீட்டுக்காரன் வந்துட்டான்டா. ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வேணும். இங்க இருக்கிற எல்லாரும் மறைஞ்சு போயிடணும். என்ன, எவனையும் காணா, நான் மட்டும்தான் இருக்கேன். ஐயோ, எங்க போனாங்க இவங்க? ஐயோ, போச்சா? எத்தனை நாள்ரா ஆகுது வீட்டு வாடகை கொடுத்து? ஏண்டா 5-6 மாசமா வீட்டு வாடகை கொடுக்கல, ஆனா வீட்டுல செம்பா இருக்க. ஏண்டா இன்னைக்கே நீ வீட்டை காலி பண்றடா? ஐயா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எப்படியாச்சும் வீட்டு வாடகையை முடிச்சிடுறேன். நீ எப்போ வந்தாலும் இதான் சொல்லிட்டு இருக்க. அதனால என்ன பண்ற, மரியாதை வீட்டு கிளம்பு. என்னடா காசு கொடுக்க முடியல நடிக்கிறியா? ஏய், இங்கே பாரு, இனி என்கிட்ட உன் பாச்சா வலிக்காது.
நம்ம எதுக்கு இவன் அடிக்கணும்? வீட்டுக்காரன் அடிச்சா அவனே துண்டை காணோம் தண்ணியை காணோம் தூக்கிட்டு ஓடிடுறான்ல. இது நல்ல ஐடியாவா இருக்கே. என்னடா நடிச்சா காசு வாங்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஏய் இந்த இடமே என்னது, ஆனா நடிப்பு நல்லா பின்றியடா நீ. டேய் உண்மையை சொல்றேன்டா, சிவாஜியை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், ஏன் எம்ஜி ராஜவேலை கூட பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்த்ததே இல்லையடா. ஏய் யார் அடிச்சது? ஏய் நீ அடிச்ச இல்லையே. விடுங்கடா என்ன, விடுங்கடா, காப்பாத்துங்க. ஐயா சாமி நீயே வீட வச்சுக்க, எனக்கு வேணாண்டா. டேய் இந்த கிளாஸுக்கு பதவி முடிஞ்சுல, இப்ப என்னடா பண்ண? டேய் அதை நினைச்சு கவலைப்படாதீங்கடா, வீடே நமக்கு தான், சந்தோஷமா இருக்கலாம். இதை நினைச்சு சந்தோஷப்படுங்கடா.